இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தவக்காலம் முதல் வெள்ளியை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. இந்த பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகின்றார், கொலை செய்வது மிகப்பெரிய பாவம், தண்டனைக்குரிய பாவம் என்று முற்காலத்தில் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், தன் சகோதர சகோதரிடம் சினங்கொள்பவர், மனத்தாங்கல் கொண்டிருப்பவர், அதாவது சினம் கொண்டு மனத்தாங்கல் கொண்டு நிம்மதியற்ற நிலையில், சண்டை சச்சரவு இருக்கின்ற நிலையில் நீ ஆலயத்திற்கு சென்று காணிக்கை செலுத்துகின்ற பொழுது அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இதுவே மிகப்பெரிய தண்டனையாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லுகின்றார். ஆமன்புக்குரியவர்களே, கொலை செய்கின்ற பொழுது கத்தியால் எடுத்து கொலை செய்வது மட்டுமல்ல, மாறாக வார்த்தையாலும் ஒருவரை கொலை செய்யலாம். ஆனால் இந்த மனத்தாங்கல் அல்லது சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகள், இது தொடர்ந்து சுமந்து செல்லக்கூடிய ஒரு வழியாக இருப்பதாக பார்க்கின்றோம். ஆண்டவர் என்ன விரும்புகின்றார் என்றால், நம்முடைய மனம் அமைதி நிறைந்த மனமாக, நெருடலற்ற மனமாக, பழிவாங்கக்கூடிய உணர்வற்ற ஒரு மனமாக, அன்பு செய்கின்ற ஒரு மனமாக, மன்னிக்கின்ற ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். இந்த வார்த்தைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது, நான் இத்தாலி நாட்டில் இருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. ஒரு கணவன் மனைவி தம்பதியர், அவர்களுக்கு வயது 80க்கு மேல் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் அந்த பெண்மணிக்கு நற்கருணை எடுத்துச் செல்வது வழக்கம். நற்கருணை எடுத்து செல்வதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக நான் அவங்களுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசுவேன். நாளை எடுத்து வரலாமா என்று அவருடைய கணவரிடம்தான் நான் பேசுவது. அப்பொழுது அவர் சொல்லுவார், நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. அதாவது எந்த அளவிற்கு ஒருவர் மற்றவர் மீது மரியாதை வைத்திருந்தார்கள் என்றால், முதலாவது அந்த கணவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், மனைவி கடவுள் நம்பிக்கை உள்ளவர். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால உனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று அவர் எப்பொழுதும் சண்டை போட்டதில்லை. அவர் என்னிடம் சொன்னது என்னவென்றால், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் என் மனைவிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அவள் நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அதை நிறைவு செய்வது என்னுடைய கடமை. அவளுடைய ஆசையை நான் நிறைவு செய்வது என்னுடைய கடமை. நான் அதற்கு எப்பொழுதும் தடங்கலாக இருக்க மாட்டேன். அதை போன்று அந்த பெண்மணி தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுதும் அவளை எழுப்பி தொந்தரவு செய்ய நான் விரும்பவில்லை. எழுந்த பிறகு உங்களுக்கு நான் கேட்டு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுவது வழக்கம். ஆகவே அன்புக்குரியவர்களே, எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதை போன்று நான் அவர்களை சந்திக்க செல்லுகின்ற பொழுது 80+, ஒருவர் மற்றவரை அந்த பார்க்கின்ற விதத்திலே காதல் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அந்த 80+ல அவங்களுடைய உடல் நலிந்து போயிருக்கு. இருப்பினும் அந்த கண்களில் காதல் புலப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இங்கே ஒருவர் மற்றவரை காயப்படுத்தாமல் வாழுகின்ற சூழல். காயப்படுத்தாமல் வாழுகின்ற நிலையில் மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கும், மன அமைதி இருக்கும், மன நிம்மதி இருக்கும், மன நிறைவு இருக்கும். நம்ம வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தரை காட்டி கொடுத்துக்கிட்டு, சொத்துக்காக சண்டை, நிலத்துக்காக சண்டை, நகைக்காக சண்டை, பொறாமையில சண்டை, இப்படியெல்லாம் செய்துவிட்டு கோயிலில் போய் உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா நிம்மதி கிடைக்குமா? என்ன கிடைக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டிலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டு மன நிம்மதியோட வந்து காணிக்கை செலுத்து. அந்த காணிக்கை ஆண்டவருக்கு நறுமணம் உள்ள காணிக்கையாக மாறும் என்று சொல்லுகிறார். அதை போன்று இன்னொரு கணவன் மனைவி தம்பதியர், இவர்கள் திருமணம் முடிந்து 12 ஆண்டுகள் கழித்து என்னை சந்திக்கின்றார்கள். அப்ப சந்திக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் திருமணமான அன்றைய இரவு எங்களுக்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டோம். அந்த முடிவு என்னவென்றால், எங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை அந்த நாளில் ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை அன்று இரவு நாங்கள் தூங்கச் செல்வதற்கு முன்பாக முடித்துவிட வேண்டும். அந்த பிரச்சனையை நாங்கள் அடுத்த நாளுக்கு சுமந்து செல்லக்கூடாது என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம். அந்த முடிவின் அடிப்படையிலே நாங்கள் 12 ஆண்டு காலம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்த நாளுக்கு நாங்கள் எடுத்து சென்றதில்லை. இரவு தூங்குவதற்கு முன்பாக பேசி தீர்த்து விடுகிறது வழக்கம்.
இங்கே பார்த்தோம் என்றால் இருவருக்குள் வருகின்ற பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ளுகிறாரே ஒழிய மூன்றாவது நபர்களுக்கு அதை எடுத்துச் செல்வதில்லை. மூன்றாவது நபர்களுக்கு அதை எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அது பிரச்சனை வேறு விதமாக விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கிறதென்றால் நீங்களே தீர்த்து கொள்ள முற்படுங்கள். பேசி தீர்த்து பாருங்கள். அதை உடனடியாக உங்களுடைய பெற்றோரிடம் சொல்லியோ மற்றவரிடம் சொல்லியோ அந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். காரணம் என்னவென்றால், எடுத்துக்காட்டிற்கு இப்படி வைத்துக் கொள்வோமே, ஒரு கணவன் மனைவி, அதாவது அவர்களுடைய திருமணம் தொடங்கி நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த கணவன் மனைவி இடையே ஒரு கசப்பான அனுபவம் நிகழ்ந்து விடுகிறது. சண்டை வருகிறது, பிரச்சனை வருகிறது. கேட்டது எதையோ அவர் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட சூழலே அந்த பெண் தன்னுடைய தாய்க்கோ அல்லது தன்னுடைய சகோதரிக்கோ தந்தைக்கோ அலைபேசியை எடுத்து, எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் விரும்புகிற மாதிரி அவர் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதங்கங்களை நீங்கள் கொட்டி விடுகிறீர்கள். இதை உங்களுடைய பெற்றோர்கள் கேட்டு விட்டார்கள். அப்போது அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் பேசி முடித்த பிறகு உங்களுடைய கணவரோடு நீங்கள் சமரசம் செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் என்ன மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனையை உங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதரிகள் கொடுத்துருக்கிறீங்க? நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொடுத்துருக்கிறீங்க. இப்போது இந்த உங்களுடைய தாயும் தந்தையும் எதை பற்றி பேசுவார்கள்? என்னுடைய மகன் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, அவள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு பேசுகிறது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு கடத்துவார்கள். என்னுடைய மருமகன் சரியில்லை, துன்புறுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடத்துவாங்க. சரி, இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்ட பிறகு அந்த வீட்டில், அதாவது உங்கள் கணவரோடு ஒன்றித்து விட்டீர்கள். இப்போ அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுடைய பெற்றோர்களுக்கு பகிர்ந்து கொண்டீர்களா? நிச்சயமாக பகிர்ந்துருக்க மாட்டீங்க. இப்போது அடுத்து ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழிச்சு திரும்ப ஒரு பிரச்சனை வருது. அப்போ பிரச்சனை நேரங்களில் மட்டும் உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய பெற்றோர்களோடு சகோதர சகோதரோடு உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இது எதை காட்டுகிறது என்றால், என் மகள் துன்புற்று கொண்டிருக்கின்றாள். ஆக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஒரு நிலையாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்கின்ற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. காரணம், நீங்கள் துன்பத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய இன்பத்தை பகிர்ந்து கொள்வதில்லை. இது நாளடைவிலே என்னுடைய மகள் அங்கு துன்புற்று கொண்டிருக்கின்றால், ஆகவே அவள் பிரிந்து வாழ்வதுதான் சரி என்று எண்ணுகின்ற ஒரு சூழல் உருவாகிறது. ஆகவே உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொண்டால் அது நிச்சயமாக நல்லதாக தான் இருக்கும். ஆனால் அதை 3ஆம் நபரிடம் எடுத்துச் செல்கின்ற பொழுது அது முழுமையாக பகிர்ந்து கொள்ளப்படவில்லை என்றால் அங்கே பிரச்சனைகள் எழுவது அதிகம். ஆகவே அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகளை உங்களுக்குள் தீர்த்து கொள்ளுங்கள். அதைத்தான் 2வது நிகழ்வாக ஆண்டவரனை சொல்லுகின்றார். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் முன் வழியிலேயே அவருடன் உறைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். ஆக எந்த ஒரு சூழலிலும் இப்போ உங்க வீட்டில் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டிய உங்களுடைய கடமை. ஒரு கட்டத்தில் நீங்க உங்க குடும்பத்தை பற்றி தப்பா அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறதுனால அவர்கள் நீங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இப்போ இந்த சூழல்ல உங்க அம்மா அப்பாக்கு நின்றுகிட்டு குடும்பத்தை பிரிப்பதற்கு பதிலாக நாங்கள் சில நாட்களில் கஷ்டமாக இருக்கிறது, மற்ற நாளாக நன்றாக தான் இருக்கிறோம் என்று உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்களும் உண்மை நிலையை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக உங்களை வாழ விடுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழலிலும் பொறாமை, பேராசை, காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கக்கூடிய உணர்வு இவைகளை மனதில் இருத்திக் கொள்ளாதீர்கள். இவைகள் நிச்சயமாக பாரமாக இருக்கும், நிம்மதியற்ற ஒரு நிலையை உருவாக்கும். சிந்திப்போம். இறைவன் நம்ம ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.